ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் இன், ஆன், அட் அந்த ப்ரிப்போசிஷனை சைஸ் ஆஃப் த டியூரேஷன் வச்சு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு நாளைக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அதாவது மார்னிங், ஈவினிங், நைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஆன் அப்படின்றது வந்து டேக்கும் டேட்ஸுக்கும் வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு நாளைக்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது இன், அட் ரெண்டு ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம், இன் வந்து பெரிய டியூரேஷனுக்கும் அட் வந்து சின்ன டியூரேஷனுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நாளைக்குள்ள நடக்கிற விஷயத்துல எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இன் த டான். டான் அப்படின்னா விடிகிறது, காலையில் விடியும் பார்த்தீங்களா, அதை வந்து டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. த வேர்ல்ட் சீம்ஸ் காம் அண்ட் செரின் இன் த டான். விடியலில் உலகம் அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது. அதாவது அமைதியாகவும், இப்போ காம்னா அமைதியும் தெரியும், செரின்னா வந்து அந்த அமைதியா ஆறுதலாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு செரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த விடியலை சொல்லும்போது டான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த டான் காலையில் விடியுமா, அப்போ அது வந்து என்னது, விடிய காலை அப்படின்னு சொல்லுவோம். விடிய காலையே எந்த மாதிரி சொல்லுவோம், ஒரு 5 to 7 அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படிங்கும்போது மோர் தென் 1 hour அப்படி இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், மோர் தென் 1 day அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணி இன் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இந்த இது விடிய காலை அப்படின்னு சொல்லும்போது விடிய காலைல 5 மணிக்கு அப்படின்னு சொல்லுவோம், விடிய காலைல 4 மணிக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த விடியலில் என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டான் அப்படின்ற மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மார்னிங். மார்னிங் அப்படின்றதும் ஒரு 3 to 4 hours டியூரேஷன் இருக்குமா? இப்போ காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மதியம் வரைக்குமே வந்து நம்ம அந்த காலை அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அது வந்து மோர் தென் 1 hour இருக்குது, அதனால் அது வந்து ஒரு பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இந்த மார்னிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் டு டேக் அ வாக் இன் த மார்னிங். நான் காலையில் நடைப்பயிற்சி செய்ய விரும்புகிறேன். அப்போது அந்த டியூரேஷன் வந்து பெரிய டியூரேஷனுக்கு இன் போடுவோம், சின்ன டியூரேஷனுக்கு அட் போட போகிறோம். ஓகேங்களா? தேர்ட் எக்ஸாம்பிள். இன் த ஆஃப்டர்நூன். அப்போ ஆஃப்டர்நூன்னா மதியம். ஓகேங்களா? மதியங்கும்போது அந்த 12 மணிக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மதியம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த டெம்பரேச்சர் டென்ஸ் டு ரைஸ் இன் த ஆஃப்டர்நூன். அப்போது பிற்பகலில் வெப்பநிலை உயரும். அப்போ அந்த ஆஃப்டர்நூன் அப்படின்றது ஒரு பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணி அங்கே வந்து இன் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஆபத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இந்த ஈவினிங். இதுவும் சேம் தான். அதாவது அந்த சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இருக்கிற ஃபுல்லாத்தையும் ஈவினிங் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஈவினிங் பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணி இந்த ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஆபத்தில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஆஃபன் ஹாவ் ஃபேமிலி டின்னர்ஸ் இன் த ஈவினிங். நாங்கள் அடிக்கடி மாலையில் குடும்ப விருந்து சாப்பிடுவோம், அதாவது குடும்பத்தோட டின்னர் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பெரிய டியூரேஷன் அப்படின்றதுனால இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இன் த டஸ்க். இந்த டஸ்க்னா வந்து அந்த சூரியன் மறையும்ல அந்த டைம். ஓகேங்களா? அதாவது அந்த 5:30 to 6 அந்த டைம்லலாம் சூரியன் அஸ்தமனம் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமை தான் இந்த டஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது விடியிற விஷயத்த டான் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அந்தி வேலையை வந்து டஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஸ்கை டர்ன்ஸ் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் த டஸ்க். அந்தி வேளையில் வானம் ஆரஞ்சு நிறமாக மாறும். அப்போது இது வந்து ஒரு பெரிய டியூரேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த டஸ்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டஸ்க் அப்படின்றது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த டான், இந்த டஸ்க் அப்படின்னா டான் வந்து விடிகிற நேரம். ஓகேங்களா? கரெக்டாக ஒரு டைமில் முடியும் பார்த்தீங்களா? இப்போ வந்து காலையில் 6 மணிக்கு வந்து சூரியன் உதயமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டான், அட் டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த சூரியன் உதயமாகிற அந்த 6 மணியை சுற்றி உள்ள அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் 6 AM அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ராக்சிமேட்டாக சுமார் 6 மணி அளவில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த டைமை சொல்லும்போது இந்த டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது 5வது இது பாருங்கள். இந்த டஸ்க் அப்படின்னா அதாவது ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து உங்களுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா கரெக்டாக அந்த 6 மணியை சொல்லணும்னா அட் டஸ்க் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அந்த 6 மணியை சுற்றி ஒரு 5லேருந்து 6 மணி வரைக்கும் சூரியன் வந்து அந்த ஆரஞ்சு கலராக தெரியும். ஓகேங்களா? அந்த வானம் வந்து ஆரஞ்சு கலராக இருக்குமா, அப்போ அந்த டைமை சொல்லும்போது இந்த டஸ்க் சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஓவராலாக அந்த டைமை சொல்லும்போது இந்த டஸ்க் சொல்லணும். கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த டஸ்க் பற்றி பேச போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அட் டஸ்க் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் வித்தின் பார்ட்ஸ் ஆஃப் த டே. அதாவது அந்த பார்ட்ஸ் ஆஃப் த டே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் எப்போல்லாம் அட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள்.
அட் சன்ரைஸ். அதாவது இப்போ ஒரு நாள் வந்து சூரியன் உதயமாகும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம காலண்டர்லாம் போட்டிருப்பாங்க சன்ரைஸ் டைம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்குன்னு இருக்கும், இன்னொரு நாள் 6:15க்குன்னு இருக்கும், இன்னொரு நாள் 5:45க்குன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் இருக்கும், எக்ஸாக்டாக ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த எக்ஸாக்டாக அந்த டைமை சொல்லும்போது அட் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பேர்ட்ஸ் ஸ்டார்ட் சிங்கிங் அட் சன்ரைஸ். பறவைகள் சூரிய உதயத்தில் பாட ஆரம்பிக்கின்றன. அப்போ எக்ஸாக்டாக ஒரு டைமை சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்க்கலாம். அட் நூன் த சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ஹெட் அட் நூன். அப்போ அட் நூன் அப்படிங்கும்போது அந்த நூன் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த 12 o'clock மதியம் 12 மணி அதை தான் வந்து நூன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். நண்பகலில் சூரியன் நேரடியாக தலைக்கு மேல் இருக்கும். அப்போது அந்த எக்ஸாக்டாக அந்த 12 மணி அப்படின்னு சொல்லும்போது அட் நூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள். அட் டஸ்க் த டெம்பரேச்சர்ஸ் ட்ராப்ஸ் அட் டஸ்க். அந்தி நேரத்தில் வெப்பநிலை குறைகிறது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த டஸ்க்கு கரெக்டாக அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் டெம்பரேச்சர் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த டஸ்க்கை பற்றி பேசும்போது நம்ம வந்து அட் யூஸ் பண்ணுறோம். ஓவராலாக அந்த டஸ்க்கை சுற்றி இருக்க அந்த டைமை பற்றி பேசும்போது இந்த டஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அட் சன்செட் வி வில் மீட் அட் த பீச் அட் சன்செட். சூரிய அஸ்தமனத்தில் கடற்கரையில் சந்திப்போம். அதாவது கரெக்டாக அந்த சன்செட் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு 6 மணிக்கு அந்த டைம் சன்செட் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து கடற்கரையில் சந்திப்போம். இப்போ நம்ம காலையில் கன்னியாகுமரிலாம் போவாங்களா, சன்ரைஸ் பார்க்க போகிறேன் சன்செட் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான். அப்போ சன்செட் பார்க்குறதுக்காண்டி பீச்சில் மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள். அட் மிட் நைட். மிட் நைட்னாலும் சேம் தான், நூன் மாதிரியே. நைட்டு 12 மணிக்கு. ஓகேங்களா? த கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் 12 அட் மிட் நைட். கடிகாரம் நள்ளிரவு 12 மணி அடிக்கிறது. கரெக்டாக அந்த நைட்டு 12 மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு அட் மிட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எல்லாத்துக்கும் இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங் அப்படின்னு டேரெக்டாக போட்டாச்சு. ஆனால் நைட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் நைட் அப்படின்றது ரொட்டீனாக ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நைட்டில் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம காமனாக ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த நைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கோ ஃபார் அ ரன் அட் நைட். நான் இரவில் ஓடுகிறேன். அதாவது பொதுவாக ரொட்டீனாக ஒரு விஷயம் டெய்லி நைட் வந்து ரன் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் அட் நைட்னு போடணும். ஓகேங்களா? இல்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஓடனா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த நைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி யூஸ்வலி ஹாவ் டின்னர் அட் நைட். அப்போ யூஸ்வலாக டின்னர் நைட்டில் டின்னர் வந்து சேர்ந்து போகிறாங்க. ஓகேங்களா? சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக பண்ணுறாங்க, ரொட்டீனாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கான்சர்ட் இஸ் ஷெட்யூல்டு டு ஸ்டார்ட் அட் நைட். இரவு கச்சேரி தொடங்க உள்ளது. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்சர்ட் இஸ் ஷெட்யூல்டு டு ஸ்டார்ட் அட் நைட். இப்போ இது வந்து உங்களுக்கு சின்னதாக கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ இந்த இடத்துல அட் நைட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து கேட்குறேன், என் ஃப்ரெண்ட்டை வந்து கேட்குறேன், இன்னைக்கு கான்சர்ட் எப்போ அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? அப்போ த கான்சர்ட் இஸ் ஷெட்யூல்டு டு ஸ்டார்ட் அட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இன்னைக்கு வந்து பர்டிகுலராக இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக நைட்டில் வந்து கான்சர்ட் நடக்கும். இன்றைக்கி வந்து நிறையா டாஸ்க் வந்து நடக்குது, அதில் வந்து கான்சர்ட் வந்து நைட் நடக்குது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமில் நடக்குது, நைட் டைமில் கான்சர்ட் நடக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். அப்படிங்கும்போது அட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு இந்த நைட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது இந்த நைட் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அட் நைட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த நைட் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், இந்த நைட் ஜென்ரல் ஆர் அன்ஸ்பெசிஃபைடு ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது இந்த நைட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த நைட் எவ்ரி திங் இஸ் குவைட். இப்போது இரவில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. அப்போது நைட் நேரத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கும் அப்படின்றது ஜென்ரலான ஒரு விஷயம், பொதுவாக எப்பவும் நடக்கிற விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த நைட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த நைட் த ஸ்டார்ஸ் ஷைன் பிரைட்லி. இரவில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக பிரகாசிக்கின்றன. அப்போது நைட்டில் வந்து ஸ்டார்ஸ் வந்து பிரைட்டாக இருக்குன்றது யூஸ்வலாக நடக்குது, அதாவது ஜென்ரலாக இருக்கிறது தான். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படிங்கும்போது இந்த நைட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் பார்ட் ஆஃப் த டே, அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்
அதுக்கு முன்னாடிலாம் எப்படி ப்ரிப்போஷன் போடணும் அப்படின்னு பார்ட் ஆஃப் தி டேல உள்ள எல்லாத்துக்கும் பார்த்தோம். இப்போ வந்து இன் த பிகினிங், அட் த பிகினிங், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இன் த பிகினிங் லைஃப் ஆன் எர்த் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல லைஃப் ஆன் எர்த், அதாவது தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம். ஆரம்பத்தில் புதிய பூமியில் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல பூமியோட ப்ரீவியஸ், அதாவது முந்தைய காலத்தை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? பிகினிங் ஆஃப் த லைஃப். ஓகே, அந்த ஆரம்ப வாழ்க்கைன்றது பெரிய டியூரேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த பிகினிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆதி காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த இந்த பிகினிங். ஓகே, அப்போ அந்த ஆதி காலம் அப்படின்றது பெரிய டியூரேஷன். ஸோ அதனால இந்த பிகினிங் லைஃப் ஆன் எர்த் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. இன் த பிகினிங் ஹீ ஸ்ட்ரகிள்டு டு அடாப்ட் டு த நியூ என்விரான்மெண்ட். தொடக்கத்தில் அவர் புதிய சூழலுக்கு ஏற்ப மாற சிரமப்பட்டார். அப்போ அவர் வந்து புதுசாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காரு. ஒரு 3 மாதமோ 2 மாதமோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லைங்களா? அப்போ அந்த 2 மாதம் 3 மாதம் அப்படின்றது பெரிய டியூரேஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிகினிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட் த பிகினிங். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அட் த பிகினிங் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. அட் த பிகினிங் ஆஃப் த மூவி தேர் வாஸ் அன் இன்டென்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ். அதாவது மூவி அப்படின்றதே ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்கும். அந்த மூவியில் பிகினிங் பார்ட். ஓகேங்களா? அப்போ அது ரொம்ப சின்ன டியூரேஷன். ஓகேங்களா? அப்போ அதை மாதிரி இடத்துல அட் த பிகினிங் ஆஃப் த மூவி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டியூரேஷன் பெருசாக இருந்ததுன்னா இன் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன டியூரேஷன் அப்படின்ற பட்சத்தில் அட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ மூவி அப்படின்றதே ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் இருக்கும். அதில் பிகினிங் பார்ட் அப்படின்றது ரொம்ப சின்ன டியூரேஷன். ஓகேங்களா? அதனால இங்கே அட் த பிகினிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் அர்த்தம் பாருங்க. படத்தின் தொடக்கத்தில் ஒரு தீவிரமான ஆக்ஷன் காட்சி இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி ஃபேஸ்டு சேலஞ்சஸ் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப கம்மியான டைமில் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்மியான டைமில் பண்ண ப்ராஜெக்டில் பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு பேசுகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அட் த பிகினிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். தமிழ் அர்த்தம் பாருங்கள். திட்டத்தின் தொடக்கத்தில் நாங்கள் சவால்களை எதிர்கொண்டோம். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ராஜெக்டில் இனிஷியலாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி டைமில் அட் த பிகினிங் யூஸ் பண்ணணும். ஸ்மால் டியூரேஷனுக்கு அட் யூஸ் பண்ணுறோம், பெரிய டியூரேஷனுக்கு இன் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ரூல், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போது ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், தீபாவளி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு இது வந்து டேட் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 25th. எல்லா வருஷமுமே உங்களுக்கு December 25th தான் வந்து கிறிஸ்மஸ் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ஆன் கிறிஸ்மஸ் டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே இது தீபாவளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேதியில் வரும். ஓகே, அப்போ அந்த இடத்துல அட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ கம்ஸ் அட் தீபாவளி. அப்போ அவன் தீபாவளிக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த இடத்துல டேட் வந்து நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஹீ கம்ஸ் அட் தீபாவளி அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? அவன் ரொட்டீனாக ஹேபிச்சுவலாக தீபாவளி வருவான் அப்படின்னு இருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு டேட்டில் இருக்கும், அடுத்த வருஷம் வேறு டேட்டில் இருக்கும், போன வருஷம் வேறு டேட்டில் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ தீபாவளின்றது வேறு டேட் அப்படின்றனால அட் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் இன் எப்போ யூஸ் பண்ணணும், வித்தின் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐ வில் ரிட்டர்ன் த புக் இன் 5 days. 5 நாட்களில் புத்தகத்தை திரும்பி தருகிறேன். அதாவது 5 நாளில். ஓகேங்களா? அதாவது அவன் ஒரு 5 நாள் டைம் கேட்டுருக்கான். 5 நாளில் வந்து நான் உங்களுக்கு புக்கை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா இன் 5 days அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஐ வில் ரிட்டர்ன் த புக் வித்தின் 5 days. 5 நாட்களுக்குள் புத்தகத்தை திரும்பி தருகிறேன். அப்போ 5 நாளுக்கு முன்னாடியே புக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னா வித்தின் 5 daysன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 நாள் முடிஞ்சோடனே 5 நாள் நான் தந்துடுறேன் அப்படிங்கும்போது 5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தரப்போகிறோம். ஓகேங்களா? அப்போது இன் 5 daysன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போன வீடியோ அப்புறம் இந்த வீடியோ 2 வீடியோலையும் சேர்த்து ப்ரிப்போர்ஷன் ஆஃப் டைமில் இன், ஆன், அட் சம்மந்தமான எல்லா யூசேஜும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.